கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேகேஆர் அணி மே 13, 2026 அன்னைக்கு ராய்ப்பூர்ல இருக்கிற ஷஹீத் வீர் நாராயண் சிங் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்த முக்கியமான 2026 ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணியை 15 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி அசத்தியிருக்காங்க. ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க முடிவு பண்ணாரு. ஆரம்பத்துல இது நல்ல முடிவாத்தான் தெரிஞ்சது. ஏன்னா பெங்களூரு பவுலர்களோட கட்டுக்கோப்பான பவுலிங்கால கேகேஆரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் ரன் சேர்க்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ஆனா நடு ஓவர்கள்ல அங்கிரீஷ் ரகுவன்ஷி அடிச்ச அதிரடியான அரை சதம், அப்புறம் சுனில் நரேனோட சிறப்பான பங்களிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கூட்டணியை அமைச்சாங்க. இதனால கொல்கத்தா அணி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 185 ரன்கள்னு ஒரு சவாலான ஸ்கோரை செட் பண்ணாங்க. நரேனோட அதிரடி ஆட்டம் கூடவே ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ற திறமை இதெல்லாம் சேர்ந்து ஆர்சிபி பவுலர்களுக்கு உடனடியா அழுத்தத்தை கொடுத்துச்சு. இந்த டைனமிக் ஆல்ரவுண்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வெறும் பேட்டிங்ல மட்டுமில்லாம அப்புறம் பவுலிங்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2026 சீசன்ல கேகேஆர் அணிக்கு அவர் எவ்வளவு முக்கியங்கிறதை இது நல்லா காட்டுச்சு. ராய்ப்பூர் பிட்ச் ஃபாஸ்ட் ஸ்பின் பவுலர்கள் 2 பேருக்குமே நல்லா ஒத்துழைக்கும்னு சொல்வாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பிட்சும் இருந்துச்சு. இதனால கேகேஆர் பேட்ஸ்மேன்கள் ரன் அடிக்கிற வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்க முடிஞ்சுது. இந்த வெற்றி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்பவே போட்டி நிறைந்த 2026 ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்களோட இடத்தை பலப்படுத்த இது ரொம்ப உதவும். ஆனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பின்னடைவு. அவங்க இப்போவே சில முக்கியமான வியூக மாற்றங்களை உடன் 186 ரன்கள் எடுத்தா ஜெயிச்சிடலாம்னு இறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தொடக்கமே தடுமாற்றம்தான். ஆரம்பத்திலேயே முக்கியமான விக்கெட்டுகளை இழந்தாங்க. தேவ்தத் படிக்கலும் ரஜத் பட்டிதாரும் ஒரு நிதானமான பார்ட்னர்ஷிப் போட்டு ஆட்டத்தை சரி செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா தேவைப்பட்ட ரன் ரேட் மட்டும் ஏறிக்கிட்டே போச்சு. கொல்கத்தா பவுலர்கள் குறிப்பா சுனில் நரேன் அவங்க பிளானை சூப்பரா செயல்படுத்தினதால ரன் எடுக்க விடாம பவுண்டரிகளை கட்டுப்படுத்தி முக்கியமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கினாங்க. நரேன் வெறும் 22 ரன்கள் மட்டும் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்ததால ஆர்சிபி அணி கொஞ்சம் கூட மொமெண்டம் பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஆரம்பத்துல தடுமாறினாலும் கூட விராட் கோலி முன்னின்று ஆடி 47 பந்துகளில் 5 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் உட்பட 68 ரன்கள் அடிச்சு ஆட்டத்தை தாங்கி பிடிச்சாரு. இந்த இன்னிங்ஸ் ஐபிஎல் 2026 சீசன்ல கோலி தொடர்ந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த சீசன்ல டாப் ரன் ஸ்கோரர்கள் பட்டியல்ல அவரும் இருக்காரு. ஆனா கோலிக்கு மறுமுனையில இருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கல. கொல்கத்தா பவுலர்கள் பந்தை டைட்டா போட்டு ரன் விடாம பாத்துக்கிட்டாங்க. வைபவ் அரோராவும் கார்த்திக் தியாகியும் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி பெங்களூரு அணியை மீளவே விடலை. கொல்கத்தா கேப்டனோட ஸ்மார்ட்டான ஃபீல்டிங் செட்டப் ஆர்சிபிக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்துச்சு. கடைசியில பெங்களூரு அணி 8 விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் மட்டும் எடுத்து 15 ரன் வித்தியாசத்துல தோத்து போச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 15 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சது அவங்களுக்கு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம நெட் ரன் ரேட்டையும் நல்லா ஏத்திருக்கு. இது அப்புறம் ஐபிஎல் 2026 லீக் ஸ்டேஜ்ல ரொம்ப முக்கியமானதா அமையலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர் அண்ட் பேட்டிங் பவுலிங் 2லையுமே இருக்கிற பலத்தை காட்டியிருக்கு. முக்கியமான நேரங்கள்ல பல பிளேயர்ஸ் கலக்கி இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு இந்த தோல்வி அவங்க பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு தடவை நல்லா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. முக்கியமா பிரஷர்ல அவங்களோட மிடில் ஆர்டர் சொதப்பிருச்சு. விராட் கோலி தொடர்ந்து பிரமாதமா விளையாடிட்டு வர்றது ஒரு ஹைலைட்டா இருக்கு. ஆனா அவர் மேலேயே டீம் ரொம்ப டிபெண்ட் பண்றது இன்னும் ஒரு கவலையாவே இருக்கு. ராய்ப்பூர்ல மேட்ச் முழுக்க வானிலை நல்லா தெளிவா இருந்தது. கிரிக்கெட் விளையாட செம கண்டிஷனா இருந்துச்சு. அடுத்து வர மேட்சுகள்ல கேகேஆர் இந்த வேகத்தை அப்படியே தொடரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஆர்சிபிக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப் கனவுகளை உயிரோட வச்சுக்கிறதுக்கு பெரிய பிரஷர் இருக்கும். ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப டைட் ஆயிட்டு வர்றதால ஒவ்வொரு மேட்ச் முடிவும் ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு கேப்புக்கான போட்டியும் சூடு பிடிச்சிருக்கு. கோலி முன்னணியில இருக்காரு. ராய்ப்பூர்ல நடந்த